கருப்பனே போற்றி போற்றி. ஓம் அங்காள பிரியனே போற்றி போற்றி. ஓம் அண்டங்களை காக்கும் என் அப்பன் கருப்பனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என்னிடம் நீ பணிவாக இருந்தால் பாசத்தை காட்டுவேன், வெறுப்பாக இருந்தால் உனக்கே தெரிந்திருக்கும் உன் அப்பன் எப்படிப்பட்ட உக்ர கடவுள் என்பது. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை இழந்திருந்தாய் அல்லவா? ஆனால் அதே பெண்ணால் தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பவும் பெறப்போகின்றாய் என் தங்கமே. புரியவில்லையா? நான் சொல்வது உனக்கு புலப்படவில்லையா? இதை கேள், உனக்கு அனைத்தும் நன்றாக புரிய வரும் என் தங்கமே. வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும்படி செய்யும் என் தங்கமே. உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில்தான் உன்னுடன் இருக்கும் மனிதர்களின் முகத்திரை கிளியும் தங்கமே. அப்போதுதான் யார் உனக்கு உண்மையாக இருக்கிறார், யார் உன்னுடன் நாடகமாடிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை முழுமையாக புரிய வரும் என் தங்கமே. அதை ஒரு அனுபவமாகவே நீ எடுத்துக்கொண்டு அதுடன் செயல்பட வேண்டும் தங்கமே. அனைவரையும் நம்பும் உனக்கு அனுபவம் தேவை அல்லவா குழந்தையே? இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ என்னை நம்பி உனக்கு வெற்றி கிடைக்கும் தங்கமே. என்னை நம்பிய யாரையும் நான் கைவிட்டு விடமாட்டேன் என்பது அனைத்து பக்தர்களுக்கும் தெரியும். நான் நம்பி வரும் அனைவரும் என்றும் கெட்டு போனதும் கிடையாது. நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன். நல்லது கிட்டது என அனைத்தையும் உன்னுடன் சேர்ந்து பகிர்ந்து உனக்கு நல்லதை கொடுப்பேன். எது நல்லதோ அதை நீ உடனே பெறுவாய். எது உன்னிடம் வர கெட்டதோ அதை உன்னை விட்டு மிகுந்த அருகாமையில் தள்ளி வைத்து விடுவேன் தங்கமே. உனக்கு எட்டாத தூரத்தில் நிச்சயம் ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கை நீ இழந்து தவித்தாய். அந்த ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் வந்தவுடன் உங்களுக்கு இருவருக்கும் சண்டையும் சச்சரவும் அதிகரித்து கொண்டே போனது. வாழ்க்கை வெறுப்பாக போய்கொண்டிருந்ததல்லவா தங்கமே? ஆனால் அதே பெண் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களை விட்டு விலகிவிட்டாள் தங்கமே. உண்மைதானே? அந்த பெண் மூலம் உன்னுடைய வாழ்க்கை நீ பெறுவாய் தங்கமே. அந்த பெண்ணுக்கு நல்ல விதமான புத்தியை எடுத்துரைத்து உன் வாழ்க்கையை விட்டு நான் தான் தங்கமே விரட்டியடித்தேன். குழந்தையே, கோவப்படுகிறாயா? எதற்கு இப்படி செய்தீர்கள் என்று என்மேல் கோபம் கொள்கிறாயா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்க போகிறது. உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக நீ இருக்க போகிறாய் தங்கமே. நீ கூடிய வாழ்வது நன்மை என்று நினைத்தாய் அல்லவா? இனி கூடி சந்தோஷமாக இருக்க போகிறாய். எந்த இடத்திலும் பேச்சிலும் கவனம் இருக்க வேண்டும் தங்கமே. சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும். எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே. புரிகிறதா? செலவுகளை திட்டமிட்டு செலவிட்டு பழகு என் தங்கமே. நிறைவேறாத செலவுகள் இருக்கின்றன. முதலில் அதிக செலவு செய்வதை விட்டுவிட்டு பின் உனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் தங்கமே. நெருங்கிய உறவென்று உன் மனம் காயப்படும்படி பேசியிருந்தால் அதை மன்னித்துவிடு தங்கமே. அந்த உறவுதான் தவறு என்று புரிந்து கொண்டு பேசிவிட்டது. ஆனால் மன்னித்து ஏற்றுவிடு தங்கமே. உன் வாழ்க்கைக்கு அது மங்களமானது தங்கமே. உறவு தான் தவறு புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை புரிந்த நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என் தங்கமே. உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். அது பேசாதது தங்கமே. நான் இருக்க நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்.
தங்கமே குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் வரை நல்லதை நடத்தி கொடுப்பேன். ஒரு பெண்ணின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திற்கும் உள்ள பிரச்சனைகளில் குறைந்து உனக்கு அனைத்தையும் நன்மையாக தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? உன்னுடைய அமைதி இப்போது பெற்ற உள்ளது. என் தங்கமே, உன்னுடைய அமைதியை நான் நிறைகுலைய செய்யாமல் இப்போது அதை பெற்று கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனி யாரும் குறை கூறும்படி நான் பார்த்து கொள்ளாமல் அனைத்தையும் நன்மையாக கொடுப்பேன். நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும். எதை எதை குறை சொன்னார்களோ அதையெல்லாம் திருத்தி நிறையாக்குவது உன்னுடைய கடமையே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உனக்கு பிடித்த மாதிரி நீ அமைத்து கொள்ள வேண்டும். உனக்கு உன் அப்பன் துணையாக நல்லதை செய்ய முடியும். ஆனால் உன்னிடம் இருக்கும் மற்ற உறவுகள் சொல்லும் குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி நீ முன்னேற முடியும் தங்கமே. அதை என்னிடம் ஒப்படைத்தால் என்ன செய்வேன் நான்? உனக்கு இருக்கும் சங்கடங்களையும் சலிப்புகளையும் மட்டும் அகற்றி தருகின்றேன். மற்றபடி இருக்கும் அனைத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக இருப்பேனோ தவிர உனக்கான அனைத்தையும் செய்து தர என்னால் முடியாது. வேலை பழுதுகள் என்று என்மேல் தலையில் ஏற்றினால் நான் என்ன செய்வது? செய்ய முடியவில்லை என்று என்னிடம் வந்து சொல்லும் நேரத்தில் நீ செய்திருக்கலாம் அல்லவா? உனக்காக உன் அப்பன் என்ன செய்ய முடியும்? ஆறுதலாக இருக்க முடியும். உனக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்ல முடியும். உன் கணவரின் மனநிலை இதுதான், இதுபோல் நடந்து கொள்ள என்று சொல்ல முடியும். அதையெல்லாம் செயல்படுத்துவது யாரின் கையில் இருக்கிறது தங்கமே? உன் கையில்தானே. உன் வாழ்க்கைதானே. நீதானே பிடிக்கும் என்று ஏற்றுக்கொண்டு அதை அமைத்து கொண்டாய். பிறகு என்ன செய்வது? அதை சரியாக நடத்தி பழகு. அவர் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தை நீதான் உருவாக்க வேண்டும். அதை நீதான் அவருக்காக கொடுக்க வேண்டும். அவரை இழந்துவிடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் பிரகாசமாக எரியும் தங்கமே. அவரை இழந்துவிட்ட பிறகு நீ வருத்தப்பட்டால் நான் பொறுப்பாக மாட்டேன் எதற்கும் குழந்தையே. உனக்காக ஓடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் கருப்பனை என்றும் மறந்து விடாதே. உன் நினைவில் வாழும் இந்த அப்பனை என்றும் துளைத்து விடாதே. உனக்காக வரும் இந்த அப்பனை அலட்சியமாக எண்ணியும் போய்விடாதே. முழுமையாக கேள், பலனை அனைத்தையும் பெற்றுக்கொள். நான் உனக்கு துணையாக இருக்கும் அந்த பலனை நீ அனுபவிக்க இந்த அப்பனை வணங்கு. தினமும் கோவிலில் விளக்கேற்று எனக்காக என்னை மனதார வணங்கு தங்கமே. நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்கின்றேன் என் குழந்தையே. ஓம் கருப்பனே போற்றி போற்றி. ஓம் முறுக்கு மீசையுடையவனே போற்றி போற்றி. ஓம் அகிலம் ஆகும் ஆழ்பவனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.